ஸோ பிரைட்ஸ் தாண்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் சரிங்களா, இப்போ மத்தியானம் ஒன்று மேக்கப் போட்டேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நைட்டு இன்னொரு ஈவெண்ட், அதே ஈவெண்ட்ஸ் நைட் இருக்குது, அப்போ நடுவில் தூங்கலாமா? அது ஹெல்த்துக்கு நல்லதா? ஹெல்த்துக்கு நல்லதாங்க. இப்போ நீங்கள் சும்மா ஒரு 1 hour ஸ்லீப் 2 hours ஸ்லீப்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்களோட மேக்கப்பை நீங்கள் அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக ஐ மீன் இருக்கீங்கன்னா ஓகே. பட் நைட்டெல்லாம் தூங்கிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ சும்மா இன் பிட்வீன் 1 hour 2 hours ஓகே ஃபைன். ஓகே. எனக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? மெயினாக வந்து ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷன் தான். மற்றது கூட அவங்க வந்து எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் கரெக்டாக இருக்குது, எனக்கு இந்த ப்ரைமர் ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய நாலேஜபிளாக இருக்காங்க. இப்போ வந்து இப்போ வர பொண்ணுங்க எல்லாமே நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்து பயங்கர ஆர்டிஸ்ட்டை விட நாங்கள் பொண்ணு அக்கா என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக வேணும், எனக்கு இந்த டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் தான் செட் ஆகும், எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் தான் எனக்கு செட் ஆகுங்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து பொண்ணுங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கர நாலேஜபிளாக இருக்காங்க. ஸோ அதனால் மெயினாக அவங்க வந்து தப்பு பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஷேட்ஸில் தான். ஷேட்ஸ் அப்புறம் கன்சீலர்ஸில் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டார்க் சர்க்கிளுக்கு நாங்கள் வந்து ஒரு 2 shades டார்க்கர் போகிறோம், அவங்க பிரைட்டர் வாங்குவாங்க. ஸோ அது எது முன்னாடி வரும் எது பின்னாடி வருங்கிறது தெரியாது. பட் இப்போது யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துலாம் அதுலேயே சொல்லித்தராங்க இல்லையா? சொல்லித்தராங்க. அதுலேயே வந்து ஃப்ரீயாக நம்ம படிச்சுக்கலாம். பட் அவங்க போய் எப்படி வாங்கணும் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுங்கிறதுல மேஜராக வந்து தப்பு பண்ணுறது வந்து ஷேட்ஸில் தான் தப்பு.